ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபிஓ டிசைரோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் கோட்டு போய் ஹோயோங்கோட கதவை தட்டுற வரைக்கும் பார்த்தோம். ஓப்பன் பண்ணால் உள்ள ஹோயோங் மட்டும் இல்லை, கூடவே வெங்லாங்கும் இருக்கிறான். இதை பார்த்ததும் கோட்டுக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு. வெங்லாங்க்கு ஒமேகாவை பிடிக்காது. ஆனால் கோட்டுவை பொறுத்த வரைக்கும் ஹோயோங் ஒரு ஒமேகா. ஆனால் ஹோயோங் கூட வெங்லாங் இருக்கிறத பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு கோட்டுக்கு. உடனே அங்கேருந்து கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி இந்த வெங்லான் பையன் சும்மா இல்லாமல், உன்கிட்ட ஒமேகா வாசம் வருது, உன்னோட ஒமேகாவோட சென்ட் ஒமேல இருக்கி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு கோவமாக சொல்லி அனுப்பிட்டான். உள்ளே வந்தால் ஹோயாங் முன்னெல்லாம் அப்பாவி மாதிரி இருக்கிறவன் இப்போ ரொம்ப தைரியமாக ரொம்ப கெத்தாக ஃபோனை பார்த்துக்கிட்டே மிஸ்டர் ஷெங்கோட போஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த வெங்லாங், ஒரே போஸ்ட்டை எத்தனை தடவை தான் பார்ப்பேன், அப்படி என்ன தான் அந்த மிஸ்டர் ஷெங்கிட்டே இருக்குது, நீ ஏன் அவர் மேலே இவ்வளோ பயங்கரமாக காதலில் விழுந்த அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஹோயங் சொல்கிறான், எனக்கு மிஸ்டர் ஷெங்கை ரொம்ப பிடிக்கும், அவருக்காகத்தான் நான் வாழ்கிறதே. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு ஏன் ஒமேகாவை பிடிக்க மாட்டேங்குது? இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோவே, கடைசி வரைக்கும் நீ தனிக்கட்டியாகவே இருக்க வேண்டியதான் அப்படின்னு வெங்லாங்கை பார்த்து சொல்கிறான். வெங்லாங்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். ஓகே அப்படின்னு ஹோயோங் விட்டுடுறான். அங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஷெங்கை தான் காட்டுறாங்க. மிஸ்டர் ஷெங்கிட்ட செக்ரட்டரி வந்து, மிஸ்டர் ஷெங், நம்மளோட ட்ரக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரிசர்ச் டீம்லேருந்து நியூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறான். இதை கேட்டதும் மிஸ்டர் ஷெங்குக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. போதும், இதுக்காக நான் எவ்வளோ செலவழிக்கிறது, எவ்வளோ ட்ரை பண்ணுறது, அது எப்படி நம்ம டீமால் மட்டும் முடியலை, எக்ஸ் ஹோல்டர்ஸாலையும் ஹெச்எஸ் குரூப்பாலையும் முடியுது. ஆனால் நான் இவ்வளோ முயற்சி செய்கிறேன், ஆனாலும் என்னால் முடியல, நம்ம டீமால் முடியல, என்ன தான் நடக்குது, இதுக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்ட்டு கோவமாக செக்ரட்டரிக்கிட்ட கத்துறான். ஷென்னுக்கு இந்த மெடிசின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவன் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவரோட பிரச்சனைக்காகத்தான் ரொம்ப முக்கியமாக இந்த ரிசர்ச் பற்றி இவன் இவ்வளோ ஈடுபாடோடு இருக்கிறான். செக்ரட்டரிக்கிட்ட, நான் எப்படியாவது எக்ஸ் ஹோல்டர்ஸோடையும் ஹெச்எஸ் குரூப்போடையும் மீட்டிங் ஒன்று பண்ணணும், அந்த மீட்டிங்கை நீ தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கத்திட்டு தலையை பிடிச்சிட்டே உட்கார்றான். என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஏன் என்னால் மட்டும் முடியலை, இந்த மெடிசின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேவை, இந்த மெடிசினுக்காக நான் காலில் வந்து கெஞ்சணுமா, மற்றவங்க எல்லாராலையும் முடிகிறது, ஏன் 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 என் கம்பெனியால் முடியல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறான். செக்ரட்டரியும், சார் நான் இதை இமீடியட்டாக என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஷென்னுக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ தான் அவனோட கலீக் ஆல்ரெடி ஹெச்எஸ் குரூப்போட கனெக்ஷனில் இருக்கிறவன் அவனுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு ப்ராப்ளம், என்ன பண்ணுவியோ தெரியாது, நான் ஹெச்எஸ் குரூப்போட மீட்டிங் போடணும், எக்ஸ் ஹோல்டர்ஸோட பேசணும், அதுக்கு நீ தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் அவனும், அதுக்கு என்ன மச்சான், இப்போவே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவனும் போகிறான். ஆனால் அந்த பார்ட்டியில் ரொம்ப நேரம் ஆகியும் ஹெச்எஸ் குரூப்போட மெம்பர்ஸோ இல்லை எக்ஸ் ஹோல்டர்ஸோட யாருமோ அங்கே வரல. இதுக்கு மேலே என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது, என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க, விடிய காலையும் ஆயிடுச்சு, இன்னுமே இங்கே யாரும் வரல அப்படின்ட்டு ஷென்னுக்கு கோவம் வருது. கூட இருக்கிறவன் சொல்கிறான், சரி சரி அதை விடு, வந்து தான் வந்துட்டேன், இங்கே நிறைய ஒமேகா இருக்கி, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, நீ யாரை சரி செலக்ட் பண்ணுறியா, நான் அறிமுகப்படுத்தட்டுமா அப்படின்னு கேட்டதும், என்னால் இப்போது அதை பற்றிலாம் யோசிக்க முடியல அப்படின்னு டென்ஷனாக இருக்கான். இதை பார்த்துட்டு என்ன பண்ண சொல்கிற, கண்ட்ரி பியோட ரொம்ப ஃபேமஸானவங்க தான் எக்ஸ் ஹோல்டர்ஸ், அவங்களோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, நம்ம சட்டுன்னு அவங்க மேலே கோவமும் பட முடியாது, வரேன்னு சொன்னவங்க வரல அப்படின்னா என்ன பண்ண முடியும், சரி இது எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான், பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் அவங்களோட ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நீயும் வா, கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ண முடியும், இப்போ இதை குடி அப்படின்ட்டு ட்ரிங்கை கொடுக்குறான். ஷென்னும் கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்திட்டு ட்ரிங்க் பண்ணுதான். அப்படியே இன்னொரு சைட்டில் பார்த்தா அதே ஹோட்டலில் ஒரு ரூமில் ஹோயங் வந்து சர்வ் பண்ணுறான்.
கொஞ்சம் பேர் இருக்காங்க. ட்ரிங்க் கொண்டு போய் குடுக்குறான். ஆனா, அங்க இருக்கிற ஒருத்தன் இவன பார்த்துட்டு, இவன் அழகா இருக்கான் இல்லையா? கொஞ்சம் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க. இவனும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றான். பட் அவன் ஒரு லிமிட்டுக்கு மேல போறான். அங்க ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கு. ஆனா, இங்க ஷென்னும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த கம்பெனி ஓனர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன நினைக்கான்னா, எச்எஸ் ஹோல்டரோட ஃபவுண்டர் வந்து ஒரு வயசான ஒருத்தரா இருப்பாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஓல்ட் பீப்பிள் கூட டீல் வச்சுக்கும்போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு உடனே மிஸ்டர் ஷெங், இந்த மாரி ஒருத்தங்கள எனக்கு மீட் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. பட் என்ன பண்ணுறது, என்னோட சிச்சுவேஷன் அப்படி. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி என் பிஸ்னஸுக்கு இவங்களோட ஹெல்ப் வேணுன்றதெல்லாம் இல்லை. நான் ஏதோ அவங்கக்கிட்ட ரொம்ப கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு ஷென் கோவமாக சொல்கிறான். சரி என்ன பண்ணுறது, விடு. கண்டிப்பாக அவங்கள நீ மீட் பண்ணத்தான் போகிற. கொஞ்சம் விட்டு தான் போயேன், இதனால் என்னை நீ சித்திரவா போகிற அப்படின்னு சொன்னதும் ஷெங் கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். நான் வர்றேன் அப்படின்ட்டு. வெளியே வந்தால் இங்கே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இல்லையா, ஹோயாங்கிட்ட ஒருத்தன். ஸோ இதை மிஸ்டர் ஷெங் பார்க்குறான். ஆனால் கண்டுக்காத மாதிரி போகும்போது உடனே ஹோயாங் ஷென்னோட கையை பிடிச்சி, மிஸ்டர் ஷெங் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான். பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறான். கண்ணெல்லாம் கலங்கி அழப்போகிற மாதிரி இருக்கிறான். இதை பார்த்ததும் ஷெங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஷெங் எதுவுமே பேசலை, பட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறான். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு ஒமேகாக்காக 2 எல்ஃபா சண்டை போடுறாங்க போல் அப்படின்னு சொல்லும்போது, எல்ஃபாண்டா இவன் ஒன்றும் சும்மா எல்ஃபா கிடையாதே, எஸ் கிளாஸ் எல்ஃபா இல்லையா? ஸோ அவனோட ஃபெரமோனை வச்சு மற்ற பக்கத்தில் இருந்த எல்ஃபாவை அப்படியே தோக்கடிச்சிருந்தான். அவனுக்கு நிற்கக்கூட முடியாமல் கீழே விழுந்துருந்தான். அந்த ஃபெரமோன் வந்து ஹோயாங்கையும் எஃபெக்ட் பண்ணுது தான். பட் இருந்தாலும் அவன் அதை பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா போஸ்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால் போஸ் திட்டுறாரு, வந்த முதல் நாளே பிரச்சனை பண்ணிட்டியா, மிஸ்டர் ஷெங் கிட்டே நீ சாரி கேளு அப்படின்ட்டு. ஹோயாவும் சாரி கேட்குறான். ஆனால் அதுக்கு மிஸ்டர் ஷெங், இது ஒன்றும் ஓன் தப்பு கிடையாது, இங்கே இருக்க சிஸ்டத்தில் தான் தப்பு, இன்னொரு வாட்டி இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஷென் சொல்கிறான். எஸ் சார், கண்டிப்பாக இன்னொரு வாட்டி இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஓனர் சொல்கிறான். ஹோயாங்கிட்ட ஷெங் போகிறாரு பாரு, ஷெங் கூட நீயும் போய் அவரை வழி அனுப்பி வை அப்படின்னு சொன்னதும் ஹோயங்கும் மிஸ்டர் ஷெங் அப்படின்ட்டு ஷெங் கூடவே பின்னாடி போகிறான். ஷெங்குக்கு ஹோயாங் மேலே எல்லாம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காட்ட மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஷெங் ஹோயாங்க நல்லாவே ஒப்சர்வ் பண்ணி பார்ப்பான். ஷெங் அங்கேருந்து கிளம்பினதும் ஹோயாங்கும் பின்னாடியே போவான். போயிட்டு ஷெங்கோட கையை மறுபடியும் பிடிச்சி, மிஸ்டர் ஷெங் ஒரு நிமிஷம், எனக்கு உங்களோட வீச்சேட் ஐடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டதும் ஷெங் பார்க்குறான். இவனும் எல்லார் மாதிரி தான் போல், நான் ஒரு எல்ஃபாண்டு தெரிஞ்சதும் எஸ் கிளாஸ் எல்ஃபாண்டு தெரிஞ்சதும் என்கிட்ட வீச்சேட் ஐடி கேட்குறான் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யார்கிட்டையும் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன், நீ இப்படி வந்து கேட்குற என்கிட்ட அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக அவனை பார்க்குற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹோயாங் பார்க்குறான். ஒரு செகண்டில் அவனோட ஒமேகா ஒளிஞ்சு எனிமா வெளியே வருது. ஷெங்கை பார்த்து க்யூட்டுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அங்கே கட் பண்ணால் மறுபடியும் மிஸ்டர் ஷெங் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. செக்ரட்டரி குடுன்னு ஓடி வந்து, மிஸ்டர் ஷெங், ஹோயாங் உங்களுக்கு கொண்டு கொடுத்து விட்டுருக்காரு அப்படின்றதும் எடுத்து பார்த்தா அதோட என்வலப், அதுக்குள்ளே ஷெங்கோட ரிங். ஆக்சுவலி ஷெங்கும் ஹோயாங்கும் ஃபஸ்ட் தடவை மீட் பண்ணாங்க இல்லையா, ஆக்சிடெண்ட்டாக 2 பேரும் முட்டிப்பாங்க. அப்போ மிஸ்டர் ஷெங்கோட ரிங் கீழே விழுந்திருக்கும், அதை ஹோயாங் எடுத்து வச்சுருப்பான். அதைத்தான் இப்போ என்வலப்பில் போட்டு அனுப்புகிறான். இதை பார்த்ததும் ஷெங் பார்க்குறேன், இது என்னோட ரிங் ஆச்சு அப்படின்ட்டு. உள்ளே ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டில், மிஸ்டர் ஷெங், உங்களோட ரிங் என்கிட்ட தான் இருக்குது, இதை கொடுக்கணுன்றதுக்காகத்தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணேன், அதுக்காகத்தான் உங்களோட வீச்சேட் ஐடியும் கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே மறுபடியும் என்வெல்ப்பில் போட்டு டஸ்ட்பினில் போட்டுடுறான். வேலையை பார்க்குறான். பட் என்னமோ தெரில, எகைன்
அதே என்வலப்பை டஸ்ட்பின்லேருந்து மறுபடியும் எடுக்கிறான். எடுத்து ஒரு தாட்டி பார்த்துட்டு தன்னோட லாக்கர்லேயே வச்சுக்கொள்கிறான். ஸோ இதிலிருந்தே தெரியுது மிஸ்டர் ஷெங்கோட மனசில் ஹோயாங்க்கு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஷெங்குக்கு கால் வருது. ஆன்சர் பண்ணி பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கால் வந்திருக்கு. அப்பாவுக்கு எமர்ஜென்சி வர சொல்லி. ஸோ அங்கே போனால் அங்கே ஒருத்தன் இருக்கிறான். இவன் யாருன்னு தெரில. டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கான். கோவமாக பேசுகிறான். மிஸ்டர் ஷென் அங்கே வந்ததும் அவனும் இவனும் ஸ்டெப் பிரதர்ஸ் போல் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. 2 பேருக்கும் முட்டிக்குது. நீ பெருசா நான் பெருசா அப்படின்ட்டு. உன்னால தான் அப்பா இப்போ இப்படி இருக்காரு. உன்னால் நீ இவ்வளோ பெரிய ஆளாச்சே, எஸ் கிளாஸ் அல்ஃபாவாச்சே, ஏன் உன்னால் இவ்வளோ பெரிய கம்பெனி பண்ணி நடத்திட்டு இருக்கிற நீ ட்ரக்கை கண்டுபிடிக்க முடியலையா? ட்ரக் மீன் அவங்க வந்து மெடிசனை தான் சொல்கிறாங்க, மருந்தை தான் சொல்கிறாங்க. அந்த மருந்து அப்பாக்கான மருந்தை உன்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கோவமாக பேசுகிறான். ஷென் அவங்க கூட சண்டை போட்டுட்டு திட்டிட்டு கோவமாக எலிவேட்டரில் ஏறி போகிறான். பட் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஹோயங்க பார்க்குறான். ஹோயங்க உடனே வெளியே வந்து போகாமல் நிற்கிறான், தயங்குறான். பட் இவன் வா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டதும் ஹோயாங் உள்ளே போகிறான். ஹோயாங் கூடவே இன்னொரு டாக்டரும் உள்ளே போகிறாரு. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. மிஸ்டர் ஷெங் அதை காது கொடுத்து கேட்குறான். டாக்டர் சொல்கிறாரு, அவசரமாக சர்ஜரி பண்ணியே ஆகணும், அதுக்கு ரொம்பவும் செலவாகும், 6000 யுவான் தேவைப்படும், இதை நீ இன்னுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன்டா உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு அவங்க பணத்தை பற்றியும் ஒருத்தவங்களோட சர்ஜரி பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் போனதுக்கப்புறம் ஷெங் பார்க்குறான். ஹோயாங் கிட்டே கேட்குறான், உன்னை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, என்ன பிரச்சனை? டே நைட்டாக வேலை பார்க்குற ஹெச்எஸ் குரூப் ஃபேமஸான ஒரு கம்பெனி, அங்கே நல்லா தான் சேலரி கொடுப்பாங்க. பட் இருந்தாலுமே நீ நைட்லேயும் கிளப்புக்கு போகிற, ஒர்க் பண்ணுற, உனக்கு போதாதா அப்படின்னு கேட்டதும் ஒரு மாதிரி இவனை நக்கலாக பார்க்குற மாதிரியும் அவனை கேவலமாக பார்க்குற மாதிரியும் பேசும்போது ஹோயாங்க கோவம் வந்துருச்சு. மிஸ்டர் ஷெங், என்னோட தேவையை நான் பார்த்துக்கிறேன், எதுனாலும் பண்ணி என்னோட பணத்தேவையை நான் பூர்த்தி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இதெல்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேயும் திரும்பி போகிறான். மிஸ்டர் ஷென்னும் அமைதியாக அவன் போகிறதையே பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஷென்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனோட சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்னு சொன்னானில்ல, பெட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறான் செக்யூரிட்டி கிட்ட. அதுக்கப்புறம் கோத்துவை காட்டுறாங்க. கோத்து போயிட்டு தன்னோட சிஸ்டரும் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காங்க போல், அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டியா ஹாஸ்பிட்டல் போகிறான். பட் அங்கே ஆல்ரெடி அவனோட சிஸ்டருக்கு பே பண்ணியிருப்பாங்க. உடனே அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான் யார் பே பண்ணாங்க அப்படின்ட்டு. ஒரு எல்ஃபா தான் உயரமாக இருந்தாங்க, ஹேண்ட்ஸமாக இருந்தாங்கன்னு சொன்னதும் இவன் என்னடாண்டா வெங்லான் தான் அப்படின்னு நினச்சிக்கிறான். ஸோ உடனே வெங்லாங்கிட்ட வந்து, தேங்க்யூ என்னோட சிஸ்டருக்காக நீ பணத்தை கட்டினதுக்கு, ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணதுக்கு. வெண்லாங்க ஒரு செகண்ட் புரியல. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு ஓகே ஓகே அப்படின்றான். அதுக்கப்புறம் கோத்து, நான் எப்படி சரி உனக்கு அந்த பணத்தை திருப்பி பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருந்து வெங்லாம் சொன்னதும் கோத்து கிளம்புறான். பட் அங்கே கட் பண்ணி மறுபடி பார்த்தா எகைன் அதே கிளப்பில் ஒரு பார்ட்டியை பண்ணுறதை தான் காட்டுறாங்க. இந்த வாட்டி மிஸ்டர் ஷெங் வந்து கூடவே ஒரு பொண்ணை கூப்பிட்டு வராங்க, ஒரு ஒமேகாவை. இவன் பார்க்குறான், என்ன புதுசாக ஒரு ஒமேகா கூட்டு வந்திருக்கு, ஆனால் இவங்களோட ஸ்மெல் வந்து ஃப்ரூட்டி ஸ்மெல்லாக இருக்கே, இவங்களோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஃப்ரூட்டி ஸ்மெல் மாதிரி இது இருக்கே, உனக்கு தான் ஃப்ரூட்டி ஸ்மெல்ஸ்னால் பிடிக்காதே அப்படின்னும் போது ஷெங் யோசித்து பார்க்குறான். ஆக்சுவலி ஹோயாங்கோட ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல்லும் இதே மாதிரி ஃப்ரூட்டி ஸ்மெல்லாக தான் இருக்கும் போல். ஸோ அவனை மீட் பண்ணதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு எதுவும் பேசாமல் விட்டுடுறான். ஒரு வேளை அதனால தான் எனக்கு இது பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவனும் கூடவே வந்து உட்காந்துக்குதான். யார் அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு, அன்னோன் நம்பர்லேருந்து வர மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுற, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, அதையும் ஆன்சர் பண்ணுறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தா அந்த மெசேஜ் போட்டது ஹோயாங் தான். அதை பார்த்ததுக்கப்புறம் எகைன் காலும் பண்ணுறான். ஹோயாங் பேசுகிறான், என்னோடய சிஸ்டரோட பில்லை நீங்கள் தான் பே பண்ணீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு இவன், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நீ அதை திருப்பி கொடுத்துரு உன்னால் முடிஞ்சப்போ அப்படின்னு சொன்னதும் ஹோயாங் சொல்கிறான், கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ, நெக்ஸ்ட் சாட்டர்டே நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா, நான் உங்களுக்கு மீல் வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், நம்ம லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டதும் ஷென்னும் இதை பற்றி யோசிக்காமல், சாட்டர்டேவா, எனக்கு பிளேன் இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஓகே, இந்த சாட்டர்டே இல்லைன்னா என்ன அடுத்த சாட்டர்டே, ஓ அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டதும் ஓகே நான் சொல்கிறேன், நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு
ஷெங் சொல்கிறான். ஹோயாங் பார்க்குறான். தேங்க்யூ மிஸ்டர் ஷெங். எனக்கு ப்ளேஸையும் டைமையும் மட்டும் சொல்லுங்கள், எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உடனே வரேன் அப்படின்னு சொன்னதும் ஷெங்குக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. கூட இருக்கிறவங்க கேட்க, யாரா அந்த ஹோயாங், அண்ணா நம்பர்லேருந்து வர கோலை கூட நீ ஆன்சர் பண்ணுற, பாட்டியில் மிடில் இருக்கும்போது அவங்க கூட பேசுகிற, போதா குறைக்கு உன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு வேறு இருக்குது அப்படின்றதும் எதுவும் பேசாமல் ஷெங் ட்ரிங்க் பண்ணுறான். அண்ட் நெக்ஸ்ட் டே ஹோயாங் ஷெங்கோட கம்பெனிக்கு போகிறான். ஆனால் அங்கே செக்யூரிட்டி அவனை நிப்பாட்டுறாங்க, இன்விடேஷன் இல்லாமல் யாரும் வர முடியாது அப்படின்ட்டு. ஆனால் மிஸ்டர் ஷெங் சொல்லித்தான் நான் வந்தேன் அப்படின்றதுக்கு அவங்க விடுற மாதிரி இல்லை. உடனே ஃபோன் எடுக்கிறான், பட் என்னாச்சுன்னு தெரில. ஆனால் திருப்பி ஒரு குரல், ஹோயாங் அப்படின்ட்டு. யாரான்னு பார்த்தா ஷெங் தான். மிஸ்டர் ஷெங் அப்படின்றதும் வா உள்ளே வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ 2 பேரும் அங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. ஹோயாங் பார்க்குறான். லஞ்சுக்கு அப்படின்னு சொன்னதும் யா மீட்டிங் இருக்குது, வா ஒன்றா போகலாம் அப்படின்றதும் ஹோயாங் தயங்குறான். நான் ஜஸ்ட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்றதுக்காகத்தான் நான் வந்தேன், ஆனால் மீட்டிங்கு சொல்கிறேங்க, நான் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி இல்லை, இந்த ட்ரெஸ்னால் அப்படின்னு இழுக்கும்போது ஷெங் சொல்கிறான், அதனால் என்ன, நல்லா தானே இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை, வா அப்படின்னு. பட் என்ன தான் இருந்தாலும் ஹோயாங்க்கு ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. இவ்வளோ பெரிய ஆள், மீட்டிங்கில் நிறைய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க, அவங்க முன்னாடி என்னால் மிஸ்டர் ஷெங்குக்கு அவமானமாக போயிடுமா, எம்பாரசிங்காக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அவன் தயங்குறான். இல்லை நான் வேறொரு நாள் வரேன் அப்படின்னு ரிட்டன் போக பார்க்கும்போது ஷெங் கூப்பிடுறான். என்னோடய பேருக்கும் புகழுக்கும் உன்னோட இந்த ட்ரெஸ்ஸுனால் எந்த கேடும் வராது, நீ எதை பற்றியும் யோசிக்காமல் தயவு செஞ்சு உள்ளவா, எனக்கு இது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறான். ஹோயாங்கும் பார்க்குறான், வேறு வழி இல்லை, ஓகே என்கிட்ட வேறு நல்ல ட்ரெஸ்ஸும் இல்லை, இன்னொரு வாட்டி வேறு இடத்துல மீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறாங்க. அங்கே போனால் அதே கலிக்கு இருக்கிற அதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லார் கூடவும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். வட்டமாக மேசை போட்டு உட்காந்துருக்காங்க. பட் அந்த கலீக் வந்து கொஞ்சம் கெட்டவேன்னு நினைக்கிறேன். அவன் ஹோயாங்கிட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான், உன்னோட ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஹோயாங்க்கு கோவம் வந்துடுது, பட் எதுவும் பண்ண முடியாது, உடனே எந்திரிச்சிட்டு தான் இவன் மூக்கில் அடிபட்டுருது. ஸோ கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்டு அவன் தான் சொல்கிறான், இங்கே பாருங்கள், அவர் வந்து ஒரு ஒமேகா, ஸோ நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அவர்கிட்ட தப்பாக நடந்துக்காதீங்க அப்படின்னு சொன்னதும் ஓகே இப்போ என்ன பிரச்சனை, வாங்க ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனை டச் பண்ணி பேசுகிறான். பட் இது வந்து ஷென்னுக்கு பிடிக்கல. ஏன் கண்ணு முன்னாடியே நான் இன்வைட் பண்ண பர்சனை நீ மிஸ்பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு கோவமாக கேட்குறான். ஹோயாங்க்கும் கோவமாக தான் இருக்குது. உடனே அந்த ஃப்ரெண்டு தான் அந்த சிச்சுவேஷனை காம் பண்ணுறான். ஓகே விடுங்க, இங்கே வா ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கலிகை கூப்பிட்டதும் அவனும் எல்லாருக்கும் சேர்ஸ் சொல்லி எல்லோரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹோயாங்கும் ட்ரிங்க் பண்ணான். பட் எல்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஹோயாங் ரொம்ப அப்படியே போதை ஆயிடுச்சோ என்னவோ, வெளியே வராங்க. அந்த கலிக் வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறான். இதை ஷென் பார்த்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு ஷென்னே ஹோயாங்க கூப்பிட்டு போகிறான். 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. காரில் ஹோயாங்க ஷென் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஹோயாங்கிட்ட ஷெங் ஐ ஓகே அப்படின்றதும் ஹோயாங் எதுவும் சொல்லலை. ஹோயாங் உடனே ஃபோன் எடுத்து ஷெங் கிட்ட கொடுக்குறான். மிஸ்டர் ஷெங், இதுதான் நான் உங்களுக்கு ரீபே பண்ண போகிற சிஸ்டம், இந்த மெத்தடில் தான் நான் இப்படித்தான் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கிறேன், இப்படி தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அழைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஷென் பார்க்குறான், அது 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் 2 மாதம் இல்லை, ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறதுக்கு மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல். அதை பார்த்ததும் லைட்டாக சிரிக்கிறான். ஹோயாங், இவ்வளோ எல்லாம் வேணாம், நீ இவ்வளோ எல்லாம் சிரமப்பட வேணாம், ஈஸியாக இந்த பணத்தை ஒரே தடவையில் பே பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னதும் ஹோயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை மிஸ்டர் ஷெங், என்னால் முடியும், கொஞ்சம் லேட் ஆகும், பட் இட்ஸ் ஓகே, இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து வட்டியோடு சேர்த்தே நான் பே பண்ணிடுறேன், கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ஷெங் பார்க்குறான், உனக்கு நான் சொல்கிறது புரியுதா அப்படின்ட்டு ஹோயாங் கிட்ட போயிட்டு, எனக்கு நீ பார்ட்னராக இருக்கிறியா, இதெல்லாம் நீ எதுவுமே பே பண்ண தேவையில்ல, நீ ஒரு ஒமேகா, எனக்கு பார்ட்னராக இரு அப்படின்னு கேட்குறான். பட் ஹோயாங் அதை ரிஜெக்ட் பண்ணுறான். இல்லை நான் இதை கட்டிடுவேன் எப்படின்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கண்ணை மூடி தூங்குறான். அதுக்கப்புறம் ஹோயாங்கோட பிளேஸ் வருது. ஷெங்கும் அமைதியாக இருக்கிறான்.
மிஸ்டர் ஷெங் என்னோட பிளேஸ் வந்துட்டு நான் இறங்குறேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ஷெங்குக்கு தேங்க் பண்ணிவிட்டு ஹோயாங் அங்கேருந்து கிளம்புறான். அதோடையே இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை.